ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. எல்லாருமே வந்து தியேட்டரில் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்குன்னா ஒரு அப்பா பையனுக்கான ஒரு பாசத்தை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு கிடைக்கிறதெல்லாம் என் அப்பாவுக்கும் கிடைக்கணும்னு நினைப்பேன். அதுதான் இந்த கதை. சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி. சூப்பராக இருக்குண்ணே. நல்லா படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இது வந்து டைம் ட்ராவல் ரிலேட்டட் மூவி பேசிக்லி. பட் ஆனால் நம்ம நிறைய டைம் ட்ராவல் ரிலேட்டட் மூவிஸ் பார்த்துருக்கோம் ஓவர் த பீரியட். பட் இது அந்த மாதிரி காமனாக இல்லாமல் ரொம்பவே யூனிக்காக ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு டைம் ட்ராவல் மூவி எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து டைரக்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி தெரியாது. உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்கும் வந்து ரொம்பவே நல்லா, அதாவது ரொமான்டிக்காக இருக்கட்டும் இல்லை பிஜிஎம் ஒர்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 10க்கு ஐ வுட் கிவ் 9, 8 to 9. எதனால ஒன்று கட்டுன்னு தெரியாது. பட் ஆனால் லைக் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஃபேமிலியோட கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கும்போது 9 கொடுப்பேன். அனுகிரகன் மூவியோ பார்க்குற வந்ததில் ஐம் லைக் ஸோ ஹாப்பி அண்ட் ஆப்வியஸ்லி ஐம் ப்ரவுட் பிகாஸ் இதோட ஹீரோ என்னோட கணவர் முரளி. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒவ்வொரு சீன் பார்க்கும்போதும் இது வந்து ரொம்ப நாள் உழைப்புன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கான உழைப்பு பெரிய ஸ்க்ரீனில் அவரை வந்து பார்க்குறது. ஸோ இனியும் அடுத்தடுத்து படங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. இதோட என்டையர் டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான கான்செப்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இல்லை பாசிட்டிவ், ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குது. எந்த நெகட்டிவ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எந்த நெகட்டிவ் எந்த பாட்டுமே நம்ம நல்லா இருந்துச்சு. படத்தில் மியூசிக் எப்படி இருக்கு? டைம் ட்ராவல் பண்ணுற மூவி தான், டைம் ட்ராவல் பற்றின மூவி தான். அதனால நல்ல ஃபீல் குட் மூவி தான். பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் பாதி மெலடி சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 10க்கு எவ்வளோக்கா மார்க் தருவீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து எனக்கு ஸ்கிரிப்டில் எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் நெகட்டிவாக பார்த்துட்டு இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் நான் 9 கொடுக்குறேன். யாரோட நடிப்பு ரொம்ப? முரளி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் மொத்தம் 3 ஹீரோக்குன்னு தான் சொன்னோம். அந்த சின்ன பையன் ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் பேர் தெரில, கரெக்டாக விஜய்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு எல்லாமே மியூசிக் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப சோகமாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஆவரேஜாக கொண்டு போயிருக்காங்க. பட் மியூசிக்கில் அப்பா பையனோட காம்பினேஷன் சாங்ஸு நம்ம ஒரு இடத்துல கண்ணீரே வர வைக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. சூப்பராக. 10க்கு 8ண்ணா. என்னக்கா சொல்கிறாங்க? ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் வந்து அப்பா கூட இருந்து நம்ம கஷ்டப்படுறத இப்போ எப்படி நம்ம பார்க்க முடியாது இல்லையா, சின்ன வயசில் அவங்க பட்டதை அது கூட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நல்லா இருந்தது. படத்தில் லேக் ஏதாவது? லேக்னா கொஞ்சம் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாம். சொல்கிற கண்டென்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கலாமோ அப்படின்றது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது கதை. படம் டைம் ட்ராவல் படம்னு சொல்கிறாங்க. டைம் ட்ராவல்லாம் இல்லை, சிஜிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே நேச்சுரலாக தான் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கதை நல்ல கதை, ஆனால் எடுத்த விதம் இன்னும் சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படம் வந்து எவ்வளோ நல்லா இல்லைனாலும் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது மியூசிக். இந்த படத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் இருக்குது, ஆனால் தேவையான இடத்துல நிறைய சாங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து சாங்ஸ் வருது. சாங்ஸ் இல்லாமல் அது வேறு மாதிரி கன்வே பண்ணிடலாம். படத்துக்கு 10க்கு எவ்வளோ மார்க்? 10க்கு 3.5 மார்க் தான். 3.5 மார்க் கதைக்கு அது கதைக்கால. ஓகே. 6.5 மார்க்கு வந்து லேக், ஃபுல்லாமே நிறைய லேக் இருக்குது. இல்லை ஸ்லோவாக போகுது கதை. மற்றபடி கதை கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டு. மற்றபடி கதை இன்னும் அது கொண்டு போன விதம் வந்து இல்லை. கொஞ்சம் ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்டாக போட்டிருக்கலாம். ஹீரோ தவிர மற்ற யாருமே ஃபெமிலியரான ஆர்டிஸ்டே இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது படம். டைம் ட்ராவல் மூவி அது எப்போயாவது ஒரு வாட்டி ரேராக தான் வருது. நல்லா இருந்தது படம். சூப்பர். நீங்கள் சொன்னீங்க டைம் ட்ராவல் படம். ஸோ சிஜி ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? சிஜி எதுவுமே குறை இல்லை, பக்காவாக இருந்துச்சு சிஜி. படத்தில் என்ன சொல்லுவாங்க? அதான் அப்பாவோட கனவு வந்து நிறைவேற்றுற மாதிரி பையன். அது யாராலையும் பண்ண முடியாது. இப்போ உங்களாலையும் பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. இந்த படத்தில் இன்கேஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அது எப்படி முடிப்பாங்க அப்படின்றது ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. படத்தில் லேக் ஏதாவது இருக்கா?
லேக் அப்படின்னா இது வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்கு. மற்றபடி லேக் எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தில் வந்து மியூசிக் அதுதான் ஒரு படத்தை வந்து எலிவேட் பண்ணும். இந்த படத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் ஹைலைட் தான். அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி 100% சூப்பராக இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ நான் மார்க்? 10க்கு 9 தரலாம். எதனால் 1 கண்டிப்பாக? ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 out of 10 சொல்லலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. படத்தில் என்னென்ன சொல்லுவாங்க? நல்ல கண்டென்ட்டு தான். உள்ள தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா தெளிவாக புரியும். டைம் ட்ராவல் கதைனாலும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஏதாவது லேக் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் நல்லா இருக்கா? செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. 10க்கு எவ்வளோ நான் மார்க் தரீங்க? 10க்கு 8 கொடுக்கலாம். 8 எதனால 2? இல்லை, சில விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது எந்த படத்துக்கும் 10க்கு 10 கொடுக்க முடியாதுல்ல. ஒரு பையன் அவரோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு டைம் ட்ராவல் படம்னு சொல்கிறீங்க. சிஜி ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் எந்த அளவுக்கு? நல்லா இருந்தது bro. பார்க்கலாம், ஃபேமிலியோட பாருங்க தேட்டர். புரியல. 10க்கு மார்க் எவ்வளோ தருவீங்க? 10க்கா 4. எதனால 6 கம்மி? பாருங்க தெரியும், எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்க. ஃபஸ்ட்டு படம் தான் இவருக்கு. இந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அட்டுதி மார்க் இருந்தது. ஆனால் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு படம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். அது ரொம்ப நான் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்ல விரும்பல, ஆனால் ரொம்ப ஒரு ரிஸ்ட்ரெண்டான ஒரு பட்ஜெட்டு தான். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இப்படி ஒரு படத்தை வந்து டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா படம். படத்தில் என்னென்ன இது வந்து ஒரு அப்பா பையனோட பாண்டிங் வந்து சொல்கிற ஒரு படமாக இருக்கும். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படமாக இருக்கும். எமோஷ்னலி நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா படம், ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஆக்சுவலி பட்ஜெட் ரொம்ப கம்மி, ஆனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இப்படி ஒரு நல்ல ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டெலிவர் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். 10க்கு எவ்வளோ நான் மார்க்? 10க்கா 7.5 8 தரது. 8 தரீங்க. 8 தரும். 2 கம்மிங்கிறது வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஏன்னா சில இடத்துல அந்த கேமராவோட ஃபோக்கஸ்லாம் சரியாக இல்லை, அதனால் வந்து அந்த 2 மார்க்ஸ் வந்து அதுக்காக. மற்றபடி படம் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் வந்து இப்போ முன்காலத்தில் அம்மாங்கெல்லாம் பட்ட கஷ்டத்தில் இங்கே சின்ன பையன் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட ஆடியன்ஸ் சென்று பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, கேட்கலாம். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. 10க்கு ஒரு 9.5 இல்லை 9.8 அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஃபுல்லாக பாட்டாக வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கலாம். ஈஸியாக எடுக்கலாம்.